திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 4ஆம் தலைப்பு சதாசிவலிங்கம் பாடல் எண் 1740. போன பாடலை இறைவன் என் மனம் புகுந்தானே அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார். சதாசிவலிங்கம் அருளை கொடுக்கின்ற தெய்வம் எப்படி இருக்காரு, என்ன செய்கிறாருன்றதெல்லாம் வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தவர். இப்போ இந்த பாடலில் இவருடைய மனம் புகுந்த அந்த இறைவன் எப்படி இருக்கின்றார், தனக்குள்ளே உணர்ந்த இறைவனை வச்சு வரிசையாக சொல்ல ஆரம்பிக்கிறார். இருள் ஆர்ந்த கண்டமும் ஏந்து மழுவும், இதான் முதலடி. முதலடியில் என்ன சொல்கிறார், முதல்ல இருள் ஆர்ந்த கண்டம். இருள்னா தெரியும், இந்த இடத்துல கருமை இருட்டு இதெல்லாமே இருள் குறிக்கும். அது நிறைந்த கண்டமும் அப்படின்னு சொல்கிறார். நிறைந்த, ஆர்ந்த என்றால் நிறைந்த என்று பொருள். இருள் ஆர்ந்தனா நிறைந்த. ஸோ ஒரு கருமை நிறைந்து இருக்கக்கூடிய கண்டம் அப்படின்றது. கண்டம் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல கழுத்தை குறிக்கும், இறைவ சிவபெருமானுடைய கருத்து. இப்போ எல்லாருக்கும் தெரியும், ஆழகால விஷயத்தை இறைவன் அருந்தினார், அதனால் அவருடைய கழுத்து பகுதி கருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதை படிச்சிருப்போம். பட் அதோடைய தத்துவத்தை அவரே 2வது தந்திரத்தில் சொல்லியிருக்கார். எல்லாரும் அறியாமையில் இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். இந்த அதோமுகம் தலைப்பில் சொல்லியிருப்பார் அந்த பாடலுக்கான விளக்கத்தை. ஸோ ஆன்மாக்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய கழுத்து பகுதியில் தான் தூய்மை செய்து, தன்னுடைய கழுத்து பகுதியில் அனைவரையும் இறைவன் ஈர்த்து கொள்கிறார் முதல்ல. ஏன்னா நம்மளாம் பூமியில் கீழே இருக்கோம், இங்கேருந்து மேலே போகிறோம் அப்படின்னா மேலேருந்து எடுத்துக்கொள்வதற்கு ஒரு பொருள் வேணும் இல்லையா? அப்போல் அவருடைய கழுத்து பகுதி தான் எல்லாத்தையும் எடுத்து தாங்கி வச்சுக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாமே சேர்ந்த தொகுதியினால் அது கருப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருப்பார் 2வது தந்திரத்தில் அதோமுகம் தலைப்பில். இப்போ அங்கேருந்து தான் நம்ம இந்த பாடலை புரிஞ்சிக்கணும். ஏன்னா இவருக்கு தனக்குள்ளே உணர்ந்த இறைவன் கழுத்து முழுவதுமாகவே கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன் கருப்பாக இருக்கும்? அதுதான் அவர் எல்லா ஆன்மாக்களுமே தன்னுடைய கழுத்து பகுதி தானே எடுத்து வச்சுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அப்போ அடுத்த வார்த்தையை சேர்த்து கொஞ்சம் படித்தா புரிஞ்சிக்கலாம். ஏந்து மழுவும் அப்படின்னு சொல்கிறார். மழு என்று சொல்லப்படுவது பாசங்களை அறுக்கின்றது. அதாவது போன வகுப்பு அதுக்கு முதன வகுப்பில் தான் சொல்லியிருந்தேன். ஒரு மரத்தை மேலாப்பில் வெட்டிட்டோம் அப்படின்னா அது திருப்பி முளை விடுவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வேரோடு சேர்த்து எடுத்தால் மட்டும்தான் அது திருப்பி முளை விடவே விடாது. அதுபோல் இறைவன் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் இருக்கக்கூடிய இருளை மாயையை வேரோடு வெட்டி அதனுடைய தீமைகள் எல்லாத்தையுமே போக்குகின்றார். இந்த இடத்துல போக்குகின்றார் அப்படின்னா, இப்போது நம்ம வீட்டில் தேவைப்படுகின்ற இடம் உபயோகம் இல்லாத இடம்னு சொல்லுவோம். ஸோ ஏதாவது என்ன பண்ணுவோம், குப்பைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் தேவையில்லாத இடத்துல தான் கொட்டுவோம். பயன்படுத்தாத இடம், தேவையில்லாத மலை மாதிரி குப்பையெல்லாம் போட்டு கொட்டி வைப்போம். இந்த கிராமத்தெல்லாம் பார்த்தா நல்லாவே தெரியும். இப்போ இறைவன் இந்த இடத்துல எல்லாருக்கிட்ட இருக்கக்கூடிய மாயை, அருளை, அழுக்கை இதெல்லாத்தையும் எடுத்து அழிக்கிறாரு, எடுத்துடுறாரு அப்படின்னா, அப்போ எடுத்து கொண்டு போய் அவர் எங்கேயாவது வேறு ஏதாவது ஒரு இடத்துல போடுறாரான்னு கேட்டால் இல்லை. அவருக்கு தேவையில்லாத இடம் என்று எதுவுமே இல்லை இறைவன்ட்ட. மனிதன் தான் இது தேவையுள்ள இடம், தேவையில்லாத இடம்னு பிரித்து வைக்கிறான். இறைவன் அதெல்லாம் என்ன தெரியாது, தன்மையை உருமாற்றி தான் வச்சுக்கிறார். அப்படி இறைவன் தனக்குள்ளே ஒடுக்கி கொள்ளும் பொழுது இந்த ஆன்மாவை தூய்மையானதாக தன்னுடைய கழுத்து பகுதியில் அவர் வைத்து கொள்கிறார். ஸோ அதனால் என்ன சொல்கிறார், அந்த இடத்துல கருமை இருக்கின்றது அப்படின்னு சொல்ல, அந்த அவருடைய உள்ளுக்குள்ள கண்டம் கழுத்து பகுதி கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்படி புரிஞ்சிக்கலாம், இவருக்குள்ளே புகுந்த இறைவன் கூட வெளியில் எப்படி இறைவன் எல்லா ஆன்மாக்களையும் தகுதியான ஆத்மாக்களை தன்னுடைய கழுத்து பகுதியில் ஒடுக்கி முக்தியை வீடு பெற்றே கொடுக்கின்றாரோ, அதே இறைவன் தான் இவருக்குள்ளேயும் இருக்கார். தன் மனதிற்குள்ளே புகுந்த இறைவனும் இருக்கின்றார். வெளியில் கொஞ்சம் ஆற்றல் நிறையாகவும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஆற்றல் கம்மியாகவும் இருக்கிறாருன்னு பொருள் அல்ல. இல்லை, இறைவன் எங்கே இருந்தாலும் இறைவன் தான், உள்ளே இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி. அதுபோல் அவருடைய கழுத்து பகுதியில் கண்டத்தோடு இருக்கக்கூடிய இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று, அந்த இறைவன் ஏந்து மழுவும். ஸோ மழுவோடு தான் இருக்கார் அந்த இறைவன் உள்ளுக்குள்ளே. இப்போ வெளியில் இருந்து எப்படி ஒரு உயிர்களுடைய ஆணவம், கண்மா, மாயைகள் எல்லாத்தையும் அடியோடு அறுக்கின்றாரோ, அதே போல் இருக்கக்கூடிய இறைவன் தான் அவருக்கு உள்ளேயும் இருக்கின்றார். அடுத்து சுருளார்ந்த செம் சடை அப்படிங்கிறது. சுருள்னா தெரியும், அது சடைன்னு சொல்கிறாரு. சடைனா முடியை குறிக்கும், தலைமுடியை குறிக்கும். அந்த தலைமுடி எப்படி இருக்கான், சுருள் அப்படிங்கிறாரு. ரொம்ப சுருளாக இருக்கான். இப்போ முடியை பலருக்கு தெரியும், தலைமுடி நீட்டாக இருக்கும், சில பேருக்கு சுருட்டையாக இருக்கும். ஸோ இது சுருள் அப்படிங்கிற சுருள் ஆர்ந்த அப்படிங்கிற. அப்படின்னா சுருட்டை நிறைந்த
சடை அப்படிங்கிறார். ரொம்ப செம்மையான சடையாக இருக்கிறது அப்படிங்கிறார். செம்மையான செழுமையான சடையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார். இந்த சிவபெருமானது சடைமுடி இங்கே எதை குறிக்கின்றது என்றால், நம்ம ஏற்கனவே பல வகுப்பில் படிச்சிருக்கோம். அவரது அருளை வந்து மேலேருந்து எப்படி சூரிய கதிர்கள் மேலிருந்து கீழாக வந்து கொண்டே இருக்கின்றதோ, கதிர்களை வந்து எண்ண முடியாது, நம்ம மேலேருந்து பார்க்கலாம். ஒரு மேகத்திற்கு நடுவாக கொஞ்சம் சூரிய ஒளிச்சு வரும்போது அந்த கதிர்களை நம்மளால் பார்க்க முடியும். அந்த கதிர்கள் போல இந்த உலகம் முழுமையாகவே இறைவன அருளானது கீழே இந்த உலகத்திற்கு வந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ அந்த அருள் எப்படி வருதா இந்த இடத்துல? சுருள் அப்படிங்கிறாரு. ஸோ செம்மைனா செழுமை சொல்லிட்டோம். ரொம்ப செழுமையாக அருள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த அருள் வந்து எப்படி இருக்கான்? சுருள் சுருளாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு வெளியில் இந்த உலகத்துக்கு. இந்த சிவபெருமான சடைமுடியே வேறு இடத்துல கூட வேறு சில ஊமைகள்லாம் சொல்லியிருப்பார். ஒரு இடத்துல வந்து சடாமுடி அப்படின்னுவார். ஒன்றோடு ஒன்று பின்னி பெண்கள் தலையை வாருவாங்க இல்லையா, 3 பகுதியாக பிரித்து அதை தலைவாரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அது அப்போ அந்த 3 பகுதி பாரி முடிச்சது ஒரே ஒரு சடமுடியாக சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு முடியை வந்து முதல்ல 3ஆக பிரித்து ஒரு 3ஆக பிடிக்கிறது, அப்புறம் இன்னொரு 3 பகுதியாக பிரித்து வைக்கிறது. இப்படியே ஒரு 10 பகுதி 3 சேர்ந்த 10 இருக்கும் இல்லையா, 10ஐயும் சேர்ந்து என்ன பண்ணுறது, திருப்பி ஒன்றா முடிக்கிறது. ஸோ இதான் இந்த இடத்துல சடாமுடி அப்படின்னு சொல்லப்படுறது. 3 கேட்குறது, அப்புறம் அதை 3 சேர்க்கறது, அதை 3 சேர்க்கறது, மல்டிபிள் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ மொத்தமாக பார்த்தா எவ்வளோ பெருசும் இருக்கும், அவ்வளோ பெருசாக அது போல் மேலேருந்து இறைவனது சடாமுடி வருதுன்னு சொல்லுவார். ஆனால் இதில் வந்து சுருள்முடி அப்படிங்கிறது. இப்போ சுருள்முடி எப்படி இருக்கும் இந்த இடத்துல? அருள் வந்து சுருண்டு சுருண்டு வருமா இங்கே அப்படின்னு கேட்டால் இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போது நமக்கு வந்து அருளானது கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது சதா சர்வகாலம். ஆனால் அந்த அருள் பல நேரங்களில் நமக்கு இன்பங்களையும் கொடுக்கிறது, மனித மனதில் இருந்து பார்க்கும்போது பல இடங்களில் துன்பங்களையும் கொடுக்கிறது இல்லையா. ஒரு மனுஷனுக்கு நோய் வாய்ப்பட்டுட்டான் அப்படின்னா அவன் இந்த இடத்துல துன்பமாக தான் பார்க்குறான் இந்த இடத்துல. ஆனால் இறைவனுடைய இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது அதுவும் அருள் தான். ஏன்னா அந்த வினையை தீக்கணும், அதுக்கு அருள் இருந்தால் தான் வினையை தூக்கிறதுக்கான வாய்ப்புகளை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்ததால் அவர் கொடுக்கறது அருள் தான். ஆனால் மனிதனுடைய பார்வையில் அது ரெண்டுமே கலந்து இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் அதை சுருள்முடி அப்படிங்கிற சுருண்டு சுருண்டு வரதான், நன்மை தீமை ரெண்டும் மாறி மாறி அப்படியே சுருண்டு வந்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. இப்போ அப்படி தான் அந்த முடியோடு இவருடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய இறைவன் இருக்கின்றார். அடுத்து சோதி பிறையும் அப்படின்னு சொல்கிறார். ஜோதினா தெரியும், ஒரு ஜோதி ஜொலிக்குது. இந்த இது ரொம்ப ஜோதியாக எல்லா இடத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கின்றது. எது கொடுக்கின்றதுனா பிறை அப்படிங்கிறாரு. பிறைனா தெரியும், நிலா. சிவபெருமானுடைய உருவத்தில் பார்த்துருப்போம், தலைக்கு மேலே அந்த இடத்துல ஒரு பிறை நிலா ஒன்று வச்சுருப்பார். அந்த பிறை நிலா எதை குறிக்கின்றது சிவபெருமான்கிட்ட இருக்கிறது அப்படின்னா, அது நம்ம 5 கரத்தனை பாடலே படிச்சிருப்போம் அதனுடைய பொருளை. இறைவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே இந்த இடத்துல மிகவும் கூர்மையானதாக இருக்குமா. பிறை நிலா பார்த்தோம்னா 2 பக்கமே கூர்மையாக இருக்கும், நடுவில் மெலிசாக இருக்கும், 2 பக்கமும் கூர்மையாக இருக்கும். அதுபோல் இறைவன் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுமே அறிவின் உச்சமாக மிகவும் கூர்மையாக இருக்கும். ஸோ அதான் அந்த பிறை நிலாவை குறிக்கும். நம்ம பேசும்போது மாணவர்கள்ட்டெல்லாம் சொல்லுவோம், நல்லா ஆழ்ந்து கூர்ந்து கவனியுங்கள், கூர்ந்து படியுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கூர்மைனா அதை கவனமாக அதை சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இறைவனது செயல் இங்கே ஒவ்வொன்றுமே என்னைக்கு உலகத்தை படித்தாரோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் செயலில் இந்த செயல் சரியில்லைன்னு குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கரெக்டாக செய்கிறார். அதை அது குறிக்கும், சோதி பிறை அதை குறிக்கும். அதை வந்து அதை பிறையோடு தான் அவருக்குள்ளே இருக்காராம். அடுத்து அருள் ஆர்ந்த சிந்தை எம் ஆதி பிரானை அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் வந்து 4 விஷயம் சொல்லியிருந்தார். அந்த கண்டம் 1, மழு 1, சடைமுடி 1, பிறை, 4 விஷயங்கள் மட்டும் சொல்லியிருக்காரு. சிவபெருமான்கிட்ட இருக்கக்கூடிய உருவத்தில் இதை பார்த்துருக்காரு. அந்த 4மே அருள் ஆர்ந்த சிந்தை அப்படின்னு சொல்கிறார். அருள் என்பது தெரியும், இறைவன் சதாசிவ லிங்கம் தான், அருளை கொடுத்து கொண்டே இருக்கின்றதான். அப்போ இந்த 4 விதமுமே, அந்த கண்டமும் மழுவும் அந்த சடையும் பிறையும் என்ன செய்தான், அருளை வாரி கொடுத்து கொண்டே. எங்க இவருடைய மனதிற்குள் புகுந்தால் கூட வெளியில இருந்து தான் அருள் கொடுக்குறாருன்னு, இவருடைய மனதிற்குள்ள இருந்தும் அவர் அங்கு அருளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த இறைவனை சிந்தையம் ஆதிப்பிரானை அப்படின்னு சொல்றாரு. இவருடைய சிந்தையில், திருமூலருடைய அந்த சிந்தையில் அந்த பரம்பொருளை, அந்த ஆதிப்பிரானை, ஏன்னா இது ஆதியிலேருந்து தான் இருக்கார்,
அதில் ஏன்னா அவர் உள்ள எப்படி இறைவனை பார்த்தாரோ வெளியில் இருக்க இறைவனும் இந்த இடத்துல ஆதியிலிருந்து இருக்கக்கூடிய இறைவன் அதே இறைவன் தான். இவருக்குள்ளே இருக்க இறைவனும் அதே ஆதியில் இருக்கக்கூடிய இறைவன் தான். உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை தெருள் கூர்ந்து அப்படின்றார். தெருள் என்றால் இந்த இடத்துல அறிவு என்று பொருள். ஆனால் அதற்கு உள்ளே இன்னொரு கருத்து இருக்குது. தெளிவு என்றால் சாதாரண தெளிவு இல்லை, அறிவின் தெளிவு என்று பொருள். தெருள் என்ற வார்த்தைக்கே பொருள் வந்து அறிவினுடைய தெளிவு. இப்போ சாதாரணமாக யாராவது சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு செயலை யோசித்து செய்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய அறிவை பயன்படுத்தி யோசித்து செய்வாங்க. எவ்வளோதான் ஆழ்ந்து யோசித்து செய்யும் போதும் எங்காவது ஒரு சிறு தவறு சில நேரங்களில் நடக்கத்தான் செய்யும் இந்த இடத்துல. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல அவருடைய சிந்தனையில் அங்கே எங்கேயோ குறைபாடு இருக்குது இந்த இடத்துல. அதனால தான் அந்த இடத்துல தவறு நடக்குது. இல்லைனா அந்த தவறு நடந்திருக்காது இல்லையா? எவ்வளோதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதர்களுமே 100% முழுமை கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு நடக்கத்தான் செய்யும் உறுதியாக. திருமூலருடைய அறிவு ரொம்ப தெளிவான அறிவாக இருக்கின்றதாம். எந்த இடத்துலையும் தவறையே சொல்ல. ஏன்னா திருமூலர் தெரியும், அவர் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஞானம். அவர் தன்னுடைய அறிவின் தெளிவினால் ஆர்ந்து அப்படிங்கிறார். முதல்ல எவ்வளோ நேரம் ஆர்ந்தேன்னு சொல்லிட்டு வந்தவர் இந்த இடத்துல ஆர்ந்து அப்படிங்கிறார். ஆர்ந்து அப்படின்னா இந்த இடத்துல ஆராய்தல். இந்த இடத்துல ஸோ தன்னுடைய அறிவினுடைய தெளிவினால் ஆராய்ந்து என் உள்ளே தெளிந்திருந்தேனே அப்படின்றார். ஸோ தனக்கு உள்ளே மனம் புகுந்த இறைவனை இவர் தெளிந்து விட்டார். தெளிந்து பார்த்து உணர்ந்து விட்டாராம். இந்த இடத்துல தெளிவாக உணர்ந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இறைவன் மனதிற்குள் புகுந்திருக்கிறார். திருமூலருடைய மனதிற்குள் புகுந்திருக்கிறார். அந்த உணர்ந்த இறைவன் கருமை நிறம் கொண்ட அந்த திருக்கழுத்துடனும் மழுவுடனும் சுருளாக இருக்கக்கூடிய செழுமையான முடியுடனும் ஒரு ஜோதி பிறையுடனும் உள்ளே உணர்ந்திருக்கிறார் திருமூலர். அந்த இறைவன் அப்படி தான் வந்திருக்கார், உள்ள இவருடைய மனசுக்குள்ளே புகுந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் உவமைகள் தான். இதெல்லாமே வெளியில் இருந்து என்னென்ன செயல்களை செய்கிறாரோ அது உவமையாக சொல்லியிருக்காரு. நான் அதுக்கான விளக்கம் சொல்லிட்டோம். ஸோ அப்படி வெளியில் எந்த ஒரு 4 செயல்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அதே இறைவன் அருளால் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அதே அருளோடு தான் உள்ளே சென்று அமர்ந்து கொண்டும் அதே வேலையை தான் செய்து கொண்டு இருக்கிறார் இந்த இடத்துல இறைவன். அப்படிப்பட்ட அருள் நிறைந்த அந்த இறைவனை, அந்த ஆதிப்பிரானாக இருக்கக்கூடிய இறைவனை தனது சிந்தனையில் தெளிவான அறிவினால் ஆராய்ந்து உள்ளே உணர்ந்திருக்கின்றார் திருமூலர். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. தெளிந்து இருந்தேனே அப்படின்னு தன்னைத்தான் சொல்கிறார் இந்த